Question. எந்த மாநிலத்தின் சட்டமன்றம் சமீபத்தில் கச்சத்தீவு தீவை மீட்டெடுப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது? Option A. கேரளா, Option B. கர்நாடகா, Option C. தமிழ்நாடு, Option D. ஆந்திரப் பிரதேசம். The correct answer is. தமிழ்நாடு. Question. மேகாலயாவின் கையால் நூற்கப்பட்ட ரெண்டியா எந்த பொருளுடன் தொடர்புடையது? Option A. மர வேலைப்பாடு, Option B. ஜவுளி, Option C. உலோக கைவினை, Option D. மட்பாண்டம். The correct answer is. ஜவுளி. Question. சமீபத்தில் எந்த மாநில அரசு மின்சார வாகனக் கொள்கையை அறிவித்தது? Option A. மகாராஷ்டிரா, Option B. தமிழ்நாடு, Option C. டெல்லி, Option D. குஜராத். The correct answer is. டெல்லி. Question. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் வரவிருக்கும் தனியார் பயண முன்மொழிவுகளுக்காக நாசா எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. SpaceX, Option B. Blue Origin, Option C. Axiom Space, Option D. Boeing. The correct answer is. Axiom Space. Question. இஸ்ரோ எந்த மாநிலத்தில் விண்வெளி கண்காணிப்பு மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது? Option A. கேரளா, Option B. கர்நாடகா, Option C. அஸ்ஸாம், Option D. ஆந்திரப் பிரதேசம். The correct answer is. அஸ்ஸாம். Question. இந்தியாவின் மாநில அளவிலான பொருளாதார மீள்தன்மை குறித்த நைட்டி ஆயோக்கின் அறிக்கையின்படி எந்த மாநிலம் நிதி சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடித்தது? Option A. தமிழ்நாடு, Option B. குஜராத், Option C. ஒடிசா, Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. ஒடிசா. Question. சமீபத்தில் எந்த நாடு இந்தியாவுடனான உறவை மூலோபாய கூட்டாண்மையாக உயர்த்தியது? Option A. இந்தோனேசியா, Option B. வியட்நாம், Option C. தாய்லாந்து, Option D. மலேசியா. The correct answer is. தாய்லாந்து. Question. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. பீகார், Option C. மேற்கு வங்கம், Option D. ஜார்க்கண்ட். The correct answer is. மேற்கு வங்கம். Question. சமீபத்தில் எந்த அமைப்பு சீனாவின் தரத்தை நிலையான கண்ணோட்டத்துடன் ஆகக் குறைத்தது? Option A. ஸ்டாண்டர்ட் மற்றும் பூஸ், Option B. மூடிஸ், Option C. ஃபிட்ச், Option D. ICRI. The correct answer is. ஃபிட்ச். Question. சமீபத்தில் லோக்சபா கடல்சார் செயல்பாடுகள் தொடர்பான எந்த மசோதாவை நிறைவேற்றியது? Option A. உள்நாட்டு கப்பல்கள் மசோதா, Option B. வணிக கப்பல் மசோதா, Option C. கடலோர கப்பல் மசோதா 2024, Option D. துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை தொழிலாளர் மசோதா. The correct answer is. கடலோர கப்பல் மசோதா 2024.